வணக்கம் சார். வணக்கம் சேமன். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து சேலத்தில் ஒரு தொண்டர்கள் சந்திப்பு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இவர் வந்து வெளியவே வரமாட்டேங்கிறாருன்னு சொன்னவங்களுக்கு அவர் வந்து ஒரு பதிலடியாக இந்த மீட்டிங் ஃபுல்லாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? நீங்கள் தானே தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, வெளியே வர மாட்டார், உள்ளே இருப்பார், வந்தாலும் வந்து 2 நிமிஷம் பேசுவார், கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்கிறவர் நீங்கள் தான். வந்து பேசும்போது ஸ்டாப் ஆச்சு. விக்ரவாண்டியில் எவ்வளோ நேரம் உண்மையிலே வந்து சைமன் இந்த அளவுக்கு வந்து பாயிண்ட்டாக இவ்வளோ டியூரேஷன் யாருமே சொல்ல மாட்டாங்க. தூக்கத்தில் இருந்தால் கூட கரெக்டாக சொல்லுவீங்க நீங்கள் வந்து. அதனால் அரை மணி நேரம் வச்சு பேசுறது, குறிப்பாக தொடர்ச்சியான விமர்சனம் அதுலேருந்து தான் ஆரம்பித்தார் வந்து விஜய். வந்து விஜய் நீ வந்து வீட்லேயே இருக்கிறிய வெளியே வா, பனையூரில் இருக்கிறிய வெளியே வா அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருந்தது. வந்தாச்சு, எனக்கு என் வீடு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, என் கட்சி ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, ரைட்டு, என் வீடு தமிழ்நாடு, இங்கே இருக்கிற 8 கோடி பேர் மக்களை வந்து என் சொந்தம் தான், வேற என்ன வேணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்களிடம் ஒப்படைச்சிட்டாரு. அதான் திரும்ப சொன்னார் வந்து கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம், எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு கூட்டணி வச்சிருக்கும் போது நான் மக்களுடைய கூட்டணி வச்சிருக்கிறேன், மக்களுடைய கூட்டணி, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி அந்த தீர்ப்பு என்னன்னு சொல்லுன்ற மாதிரி இன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச். அந்த ஸ்பீச் வந்து ஒரு அரை மணி நேர ஸ்பீச்சா வந்து ஒட்டுமொத்தமா ஒரு அரசியல் பேச்சாவே வந்து விஜய் வந்து கலக்கி எடுத்துட்டாரு. அதுல அவர் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த தமிழ்நாடே என்னோட வீடு தான் அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன இருந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, அவர் இப்பவும் திரும்ப வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லையா? அதனாலதான் அவர் வந்து திரும்ப எல்லாருமே விஜய் தான், ஒரு வீட்லயும் விஜய் இருக்காரு, தமிழ்நாடே என் வீடு தான், நான் தமிழ்நாடு வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது, அவர் வந்து இப்பயும் வெளியில வர்றதுக்கு தயாராக இல்லையோ? இல்ல சைமன், வந்து வெளியே வர்றதுக்கு தயாரா இல்லைன்னு ஒட்டுமொத்தமா ஒரு முத்திரை வந்து விஜய் மேல குத்திர முடியாது. வந்து நீங்க வெளியே வந்து கூட்டம் கூடனா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருது, விஜயால தான் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. வெளியே வரலனாலும் வந்து வெளியே வர மாட்டேன்றாரு. வெளியே வராதுக்கு தான் வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காரு, ஒவ்வொரு ரேஷன் கார்டுலயும் என் பேர் இருக்குது, தமிழ்நாடு என் வீடு, தமிழ்நாடு என் தாய்நாடு அப்படின்னு சொல்லி 2 விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தான், வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு, அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இவ்வளோ பெரிய கூட்டம் நமக்கு இருக்குது, இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னா யாராக இருந்தாலும் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு வரதான் செய்வாங்க. அதனால் அந்த மக்களை சந்திக்கிற பயணம் உங்களுக்கே தெரியும். வந்து ஒரு திருச்சியில் ஆரம்பித்து திருவாரூர்லேருந்து தொடங்கி கரூரில் அதை வந்து முடிச்சிடலான்னு ஒரு முடிவோடு இருந்தப்போ ரைட், அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், நீங்கள் இந்த சேலம் கூட்டத்துக்கே அவ்வளோ பெரிய நிபந்தனைகள்லாம் தாண்டி தான் அந்த மாவட்ட செயலாளர் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் இருக்கிற மலைமையெல்லாம் ஏறிட போகிறாங்கன்ற அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி 5000 பேர் மட்டும்தான் அனுமதி, 5000 பேருக்கான QR கோட்லாம் கொடுத்து கட்சி நிர்வாகிகள் கூட்டம், நீங்கள் கூட தொண்டர், நீங்கள் நிர்வாகிகளுடைய கூட்டமாக தான் அது வந்தது. நான் கூட அதை முதல்ல ஆரம்பத்தில் பார்க்கும்போது சேலம் சார்ந்த விஷயங்கள், சேலம் அரசியல் இதை பேச போறாருன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலை பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, தேர்தல் இன்னும் 2 மாதம் தான், அதை விஜயை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதனால விஜய் மீது எது செய்தாலும் விமர்சனம் வந்துகிட்டு தான் இருக்கும், அது விமர்சனம் வரதான் செய்யும். காரணம் என்னன்னா, அவரே சொன்ன மாதிரி 2 வருஷத்தில் தொடங்கப்பட்ட 2 வருஷம் தான் ஒரு கட்சி தொடங்கி இந்த 3வது வருஷத்துல அடி எடுத்து வைக்குது. அதுக்குள்ள அதனுடைய வளர்ச்சி பல பேருக்கு வந்து எரிச்சலை உண்டு பண்ண தான் செய்யும். விஜய் அவர்கள் பேசும்போது ஒட்டுமொத்தமாக அவர் வந்து தமிழக அரசியல் பற்றி தான் பேசியிருந்தார். இருந்தாலும் அவர் வந்து பட்ஜெட் ரிலேட்டடாக இது வரைக்கும் அவர் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் வந்து அது கூட சென்ட்ரல் அப்படின்னு சொல்ல, ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதுவும் பண்ணலன்றது அந்த பட்ஜெட்டில் இருக்குது, அதையாவது சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்லலை. அடுத்து வந்து இந்த ரீசெண்டாக டிவிகே டிஎம்கே அந்த பிரச்சனை நடந்துச்சுல்ல சார், அவங்க டிவிகே கேடர்ஸை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்துச்சுல்ல, அதற்கு எதிர்த்து ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கலாமோ? ஏன்னா அவர்களுடைய தொண்டர்கள் தான் பாதிக்கப்பட்டது, அதையே அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு. நீங்கள் இந்த முதல்ல வந்து இந்த விமர்சனத்துக்கு அவரே கூட சொல்லியிருந்தார் வந்து, ஏன் ஒரே கட்சி தான் நீங்கள் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, மற்றவங்க எதுவும் இது பண்ணலையா, நீங்கள் மற்றவங்களை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டேன்றீங்களா அப்படின்னா, இது நடக்க போகிறது வந்து சட்டமன்ற தேர்தல். சட்டமன்றத்தில் யார் ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணுவோம், ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் கேட்பேன். 4.25 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து பேசுகிறாரு. இதை தாண்டி எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டே இருக்கணும்னா அது இன்னும் நின்றுக்கிட்டே தான் போகும். வந்து அவர் ஒரு கண்டென்ட்டை பிடிச்சி பேச ஆரம்பித்ததில் வந்து தொடர்ச்சியாக எனக்கு வந்து இந்த சட்டசபை எலெக்ஷனை முன்னிறுத்தி இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்றேன் அப்படின்னு பேசின மாதிரி இந்த பேச்சு இருக்குது. அதுக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டார். வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு, எல்லாரும் கூட விமர்சனம், நான் கூட பேசியிருந்தேன். வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கலாம், நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பாட்டுக்கே வந்து பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக ஸ்பாட்டுக்கு வந்திருந்தா அங்கே அனுமதி கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்கே வந்து மீடியா வந்திருக்கோம், மீடியா வந்தால் சலசலப்பு ஏற்படும், மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும்.
இதெல்லாம் பண்ணாமல் அரசியல் பண்ண முடியாது. அரசியல் பண்ணி ஆகணும். இங்கே உங்களை மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கான தலைவனாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ அந்த கட்சியில் நீங்கள் தான் ஹைலைட். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்குலாம் தான் ஆகணும். சரி, ஓகே, இந்த நேரம் தேர்தல் நெருக்கத்தில் போய் இதில் ஏன் நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துவானே அப்படின்னு அவர் கொடுத்த அறிக்கையே போதும் அப்படின்னு அவங்க கட்சியில் எந்த வித எதுவும் இல்லாமல் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் கூட ஏதாவது ஒரு குறை சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? என்னங்க நாங்கள் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போறீங்க, எங்களை பார்த்தாரா அவர் அப்படின்னு ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். சார், அவர் நான் வெறுப்பு அரசியலே பண்ண மாட்டேன், அதுக்காக நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இவர் டிஎம்கேவை எதிர்த்து தான் ஃபுல்லாக அரசியல். இவர் அதுவும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தான் இவங்களோட அரசியலே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அது வெறுப்பு அரசியலில் வராதா சார்? அது இல்லை, வெறுப்பு அரசியல் மீன் எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்போ திமுகன்னு விட்டுருங்க, அதிமுக இருந்திருக்குது, வேறு ஏதோ ஒரு கட்சி இருந்திருக்குதுன்னா இப்போ புதுசாக வரவங்க இப்போ விஜயகாந்த் வந்தப்போ யார் எதிர்த்தார்? அப்போ யார் ஆளுங்கட்சியாக இருந்தாங்களோ அவங்களும் எதிர்த்தார். நீங்கள் அதுதான் இதுவாக இப்போ நீங்கள் ஏடிஎம்கே போட்டு என்ன அடிக்க முடியும் உங்களால்? போய் அது எடுபடாது. பிஜேபி போட்டு என்ன பண்ண முடியும்? பிஜேபி தான் சொல்லிட்டாரு அது மத்திய அரசு ஒரு வேலை நாடாளுமன்ற எலெக்ஷன் நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ யார் தமிழ்நாட்டில் ஆளுகிறார்களோ அவர்களுக்கான எதிர்ப்பு அரசியல் பண்ணும்பொழுது தான் அது இதுவாக இது வெறுப்பு அரசியல். வேற நீங்கள் இவர் பண்ணுறது எதிர்ப்பு அரசியல். வெறுப்பரசியல் விஜய் எங்க பண்ணதா தெரியல சார். விஜய் அவர்கள் ஒரு நிறைய பிரச்சனைகள்ல லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பேசிக் நெசசிட்டிஸே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இவர் அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுவார்னு பார்த்தா இவர் நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இது ஆரம்பத்திலேருந்தே எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் தான் சார். இதுவும் விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது இவரும் மற்ற அரசியல்வாதிகள் போலவே பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கா? அது எப்படி நீங்கள் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு 3 மணி நேரம் கூட்டமாக பேச வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணி பேசவும் முடியாது. இப்போ தேர்தல் வந்துடுச்சு, எங்கள் தேர்தல் அறிக்கை வரப்போகுது, நீங்கள் பார்த்துங்க ஒன்று ஆரம்பிக்கிறார். சரியா, நீ இவ்வளோ குறை சொல்றிய, நீ வந்தால் என்ன பண்ணிட போகிற? அது விஜய் அதுதான் சொன்னது, நீ வந்தால் என்ன பண்ணிட போகிற அப்படின்போது இந்த தேர்தல் அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு ஒரு கரெக்டான பதில் சொல்கிறேன், நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ அந்த தேர்தல் அறிக்கைக்காக வெயிட்டிங் சரி என்னதான் அந்த தேர்தல் அறிக்கையில் பார்ப்போம் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் ஸ்டாலின் அவர்கள் 3 மாதத்துக்கும் சேர்த்து ப்ளஸ் ஒரு 2000 அப்படின்னு சொல்லி 5000 ரூபாயை அக்கௌண்ட்டில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் இந்த விஜய் அவர்கள் பேசின விஷயத்தை தாண்டி போகுதா இல்லை? அந்த நியூஸ் அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விமர்சனமாகவும் போது, ஒரு பக்கம் லைட்டாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இந்த நேரத்துக்கு 5000 ரூபாய் டக்குன்னு போட வேண்டியதுக்கான எனக்கு காரணம் என்ன அப்படின்னு நல்லாவே தெரியுது, எலெக்ஷன் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா இது இன்னைக்கு செய்தின்னு ஒன்று டக்குன்னு அது ஒரு குறிப்பாக ஏற்றி விஜய் அதை பேசியிருக்கலாமே. ஆமாம், விஜய் அதை எப்பவுமே அதுதான் உங்களுக்கு கரண்ட் விஷயம்னு வாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் என்னன்னு அதை பேசியிருக்கலாமே அப்படின்னு தான் பலருடைய கருத்து. அதுதான் சோசியல் மீடியா முழுக்க அதுதான். ஆனால் எதுவாக இருந்தாலும் விஜய் அப்படின்னு பேசும்போது அதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, அதுதான் முன்னிலைப்படுத்தி போயிட்டு இருக்கு. சார், விஜய் அவர்கள் ஒரு 10-15 நாள் கழிச்சு இப்போ சேலத்தில் பேசியிருக்காங்க. அடுத்து எப்போ இவங்களோட மீட்டிங் அப்படின்றதே நமக்கு தெரியல. இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. மாதத்துக்கு 2-3 இடத்துல பேசினா கூட மொத்தமாக 6 இடத்துல தான் விஜய் அவர்களுடைய இதுவே இருக்குமா, இல்லை அதை படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதான் அவரே சொல்கிறாரு மற்ற கட்சிக்கெலாம் பர்மிஷன் கொடுக்குறீங்க, மற்ற கட்சிக்கெலாம் ரோட் ஷோ பண்ணுறாங்க, நாங்கள் வந்தால் மட்டும் எல்லாத்துக்கும் தடை போடுறீங்க, நாங்கள் மட்டும் வந்தால் கட்டுப்படுத்துறீங்க, ரைட்டு ஓகே மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு. அது இருக்க தான் செய்து அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா கூட்டம் வந்துடுதுங்க, என்னங்க பண்ண முடியும், வண்டி பின்னாடி துரத்தின்னு வராங்க, மலை மேலே ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2 மாதத்தில் 234 தொகுதியும் சாத்தியம் இல்லைனாலும் மண்டலமாக நீங்கள் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் போய் அந்த தொகுதியில் உள்ள ஒரு 5-6 வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு பிரச்சாரம், ஒரு வாக்கு சேகரிப்புக்கான விஷயம் விஜய் கட்சியினர் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல். சார், இப்போ வேட்பாளர்கள் லிஸ்ட் இன்னும் எதுவுமே வரல, இப்போதான் விருப்ப மனுவே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களே நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி எல்லா இடத்தையும் ஓட்டு கேட்குற விஷயம்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. இது தலைமைக்கு தெரியாமல் நடக்குதா, இல்லை அவங்களே நீ தான் நிற்க போற இப்போவே ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்களே கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க? இது ஏதோ என்ன சில பேர் தாங்களே ஓவரா இது பண்ணிப்பாங்கல்ல, அது மாதிரி தான் எனக்கு தோணுது. நானும் பார்த்தேன் சில இடங்கள்ல நாங்கள் தாங்க வேட்பாளர், நான் தான் இது பண்ண போறேன் அப்படின்னு நோட்டீஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஏன்னா கட்சி தலைமை இப்போதான் விருப்ப மனு கொடுத்துருங்க, விருப்ப மனுத்தை பரிசீலனை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை நேர்காணல் நடத்துவாங்க, நேர்காணலுக்கு பிறகு வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பாங்க.
இதுல ஒரு விஷயம் என்னன்னா 234 தொகுதிக்கும் உங்ககிட்ட வேட்பாளர் இருக்காங்களான்னு கேள்வி கேட்ட இருந்தப்போ ஆயிரக்கணக்கில் விருப்பமனு வந்து குவிஞ்சிருச்சு, லட்சக்கணக்கில் வந்து குவிஞ்சிச்சு. அதுக்கும் ஒரு விமர்சனம் நீங்க தான் சொன்னீங்க, 100 ரூபான்னு போட்டா ஏன் சார் கோடிக்கணக்கில் கூட வரும் அப்படின்னு. ஃப்ரீயா கொடுக்கலாம் வேற சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துருந்தா எல்லாரும் விருப்பமனு போட்டுருப்பாங்க. கொடுக்கும்போது தான் 10,000 ரூபா கொடுக்கணுமே. இருக்கட்டும், வந்து மனு வாங்குறது தானே அது. அப்படிம்போது நீங்க எல்லாம் என்ன சொல்றது வந்து நாங்க பரிசீலனை பண்ணி நீங்க வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது கொடுங்கன்ற விஷயம். சில கட்சிகளில் நீங்கள் விருப்ப மனு வாங்குறதுக்கே வந்து 10,000, 5,000, 25,000 ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே அவங்க வேட்பாளராக அறிவிக்கிற வாய்ப்பே இல்லை. வந்து இதில் ஒரு ஆர்வம் மிகுதியில் பண்ணுறாங்க. இது வந்து தலைமை கண்டிப்பாக அது வந்து கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன் சார். அங்கே வந்து ரசிகர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஹைப்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து விஜய் சார் கண்ணாடியை லைட்டாக ஓப்பன் பண்ணார், கண்ணாடிக்குள்ளே கையை விட்டு அடிக்கிறாங்க, இவர் திரும்ப அடிக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ரசிகர்கள் வந்து சாரி சார் தொண்டர்கள் வந்து இன்னும் அந்த ரசிகர்கள் மனப்பான்மையில தான் இருக்காங்க. ரசிகர்கள்னு ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் நான். ரைட், ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும், வந்து நேற்றைய ரசிகர்கள் தான் நாளைய தொண்டர்கள், இல்லை வந்து இன்றைய ரசிகர்கள் தான் நாளைய தொண்டர்கள். இல்லை, இது நீங்கள் சினிமா கவர்ச்சி அது இப்போ இவ்வளோ சோஷியல் மீடியா, இவ்வளோ சேனல்கள், இவ்வளோ மீடியாக்கள் இருக்கும் பொழுது, அந்த கிரேஸ் இவ்வளோ தூரம் இருக்கும் பொழுது, அது இல்லாத காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் சொல்றது வந்து ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கே சொல்லிடலாம் நம்ம வந்து. அப்போனா எவ்வளோ இருக்கும், எம்ஜிஆருக்கு இதை விட அதிகமாகவே நடக்கணும். எம்ஜிஆர் வந்து செக்கச்சேவல்னு இருக்காருன்னு என்ன எவ்வளோ இதுவாக இருக்காரு நம்ம சினிமாவில் பார்த்ததுன்னு கில் ஆட்கள்லாம் உண்டாகுது, கில் வாங்கலாம் போய் வந்து. அது நடக்கிறது தான் வந்து, அது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம திரையில பார்த்துருந்தா ஒரு நடிகர் இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, நம்ம ஊர் வழியாக ஒருத்தர் போறாரு, கண்ணாடியா இருக்கிறாருன்னு சும்மா இது பண்றது தான். அது உள்ள விஷயம் தான். இது ஒரு பெரும் பேசும் பொருளை எடுத்து பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். வந்து விஜய் அவர்கள் பேசும்போது ஜென்சி கிட்ஸ்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன், உங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கிட்டலாம் சரி அண்ணன் எல்லார்ட்டையுமே வந்து டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சிருந்தாரு. இது வந்து அரசியல்ன்றது எல்லாரும் யோசிச்சு அவங்க எண்ணத்திற்கு என்ன தோன்றுகிறதோ அவங்களுக்கு ஓட்டு போடுற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்றது சரியான இல்லை. நீங்க அந்த ஸ்பீச்சே சரியா திருச்சி இது பண்றீங்க. நீங்க அவர் பேசுனதே வந்து அப்படி திருப்பி போடுறீங்க. நீங்க நான் என்ன சார் திருப்புறேன், அது நீங்க இன்னொரு முறை போய் பாருங்க. நீங்க வந்து அதை திருப்பி பாடுறீங்க. அது அதாவது யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கருத்து கணிப்பு போய் நடத்தும் பொழுது அவங்க அப்பா அம்மா அது சம்பந்தமா பேசுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து அந்த பிள்ளைகள் வந்து விஜய்க்கு வீடியோ பார்த்தேன், விஜய்க்கு போடுங்க. நீங்க என்னன்னா ஜென்சி கிட்டுக்கு போட சொல்லுங்க, போட வைங்க அப்படின்னு சொன்னதா வந்து நீங்க சொல்றீங்க. கடைசியில் அதான் பேசியிருக்காரு. இல்ல சார் அதான் சார் பேசியிருக்காரு கடைசியில். இல்ல, அப்படி அவங்க போட சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ், அவங்களுக்கு நன்றி, அதுதான் நடக்குது. நானே ஒரு கருத்து கணிப்பு ஒரு வீடியோவில் பார்த்தேன். கேட்குறாங்க வந்து கருத்து கணிப்பு வீடியோவில் இதுவாக கேட்குறாங்க வந்து. பின்னாடி இந்த பசங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதோ இல்லையோ தாண்டி வந்து. ஆனால் வந்து விஜய்க்கு நான் பார்க்கறது என்னன்னா ஒரு பெரிய பலமா, நான் வந்து தாவேகாவுக்கு வேண்டப்பட்டவனு இல்லை டிவிக்கு சார்ந்தவனு கிடையாது. மறுபடியும் சொல்றது என்னன்னு, நான் ஒரு சினிமா பத்திரிகையாளனாக விஜயை ஒரு நடிகராக பார்த்து இது பிறகு ஒரு அரசியல் தலைவராக வந்தப்போ இவ்வளவு பெரிய எழுச்சி அப்படின்ட்டு சரி என்னதான் பண்ணிடுவாரு, என்னதான் இவருக்கான மாசு இருக்குது, என்னதான் அரசியல் பண்ண போறாருன்ற ஒரு விஷயத்துல நான் திரும்ப வரேன். நான் எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது. அதே சமயத்துல நீங்க இந்த முதல் வாக்காளர் இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து விஜய்க்கு பக்கபலனாக இருக்கும். ரெண்டாவது பெண்களுடைய ஓட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் திரும்ப அவர் சொல்றது என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் என்ன ஆச்சு, கோயம்புத்தூர் கல்லூரி விவகாரம் என்ன ஆச்சு, திருத்தணி ரயில் நிலையத்தில் வந்து போதை இளைஞர்கள் வந்து சில பேர் ஒருத்தனை தாக்கினாங்களே, அது என்னென்னு திரும்ப இந்த விஷயத்தை பேசுறதுக்கான காரணம் என்னன்னா பெண்களுடைய வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. மற்றபடி இவர் வந்து ஜென்சி கிட் பூரா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நீங்க தான் போட்டாகணும் அப்படின்ற மாதிரி எந்த வித பிரச்சாரம். ஜென்சி கிட்ஸ் போடுங்கன்னு சொல்லல, ஜென்சி கிட்ஸ் வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்கள தாவேகாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே அதுக்கு சொன்னேன் சார். டிவிகே வந்து நிறைய டிபேட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி ரீசெண்டாக வந்து இந்தியா டுடே டிபேட்டில் வந்து ஃபிலிக்ஸ்னு ஒருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் டிவிகே சார்பாக. அப்போ வந்து அவர் டிவிகேன்ற ஒரு கட்சி 50% கான்ஸ்டியூன்சிக்கு மேலே வந்து ஜெயிப்பாங்க, அதாவது பெரும்பான்மையோடு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த ஒரு பெரிய டிபேட்டில் வந்து எந்த மாதிரி பேசணுன்றது தெரியாத அளவுக்கு தான் மற்றவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா சார்? இப்போ அவர் அந்த பத்திரிகையாளர் வந்து அவர் இப்போ பத்திரிகையாளரில் டிவிகே கட்சியில் இணைஞ்சிட்டார்.
பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஒரு திரைப்படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனரோ, அந்த படம் சம்மந்தமாக உங்களுக்கு இருக்குது, அந்த படம் வந்து உண்மையிலே ஓடுதா ஓடலையான்னு தாண்டி வந்து அதனுடைய பில்டப் அதிகமாக கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கண்டென்ட் அது உங்களுக்கு தெரியும் வந்து என்னங்க படம், ஏங்க அந்த படம் என்ன கலைக்குன்னு இருக்குது தெரியுமா வந்து அப்படின்னு. அது வந்து மாற்ற முடியாது, எல்லார் கட்சியிலையும் உண்டு அது. நீங்கள் வந்து நான் கட்சி பேரை சொல்லவே விரும்பலை. வந்து ஒரு கட்சிக்கு வந்து விருப்பமனு வாங்குறதுக்கே வந்து ஆள் இல்லை அப்படின் பொழுது நாங்கள் தாங்க தமிழ்நாட்டு அரசியலே மாற்றுவோம்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கான்ஃபிடென்ட். வந்து நீங்கள் அப்படி குறை சொன்னோம்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கணும். வந்து அவர் மேடையில் சொல்கிறார் வந்து அது வந்து நீங்கள் கேலி பண்ணுறீங்களா, அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிறீங்களா, அந்த கருத்தை வந்து ஒதுக்குறீங்களா, அது அவங்களுடைய விருப்பம். வந்து இது எல்லாத்தையும் வந்து நான் அவங்களுக்காக வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை. இது எல்லா கட்சியினருக்கும் உண்டு. அதாவது வந்து நம்ம கண்டென்ட் அப்படின்னு நம்ம கண்டென்ட் வந்து குறை சொல்லலாமா அப்படின்னு நம்மளே குறை சொல்லலாமா, அதுதான் அங்க இருக்கிற விஷயம். சார், விஜய் அவர்கள் வந்து முன்னெல்லாம் விஜயகாந்த் அவர்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப ரீசெண்டா நடந்த மீட்டிங்ஸ் எதுலையுமே அவரை பத்தி பேசுறது இல்லை. என்ன சார், பிரேமலதா அவர்கள் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, என்ன பிரச்சனை? இது ஒன்றும் இது கிடையாது. நீங்க விஜயகாந்த் வந்து பேசினா பேசல அப்படின்றத தாண்டி இப்போ விஜய் சொன்னது தான் வந்து இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. 2 மாசத்துக்குள்ள வந்து நீங்கள் இன்னும் பழைய விஷயங்களே பேசுறதை தாண்டி ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா, ஓட்டு போடுங்க சாமி, அவ்வளோதான், வந்துட்டோம், நாங்கள் நெருங்கி வந்துட்டோம், வந்தால் இதெல்லாம் பண்ண போகிறோம், நீங்கள் எங்களை நம்புங்க, எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுங்க, இவங்க இவ்வளோ காலம் பண்ணாங்க, 4.25 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்களை நம்புங்க. இது ஒவ்வொரு கட்சியினர் சொல்கிறது. விஜய் அதை தான் சொல்லியிருக்காரு. திரும்பவும் நீங்கள் வந்து முதல்ல இருந்து எடுத்துன்னு வந்தால் அதே போர் அடிச்சு போயிடும். வந்து முன்ன நிறைய பேசிகிட்டு இருந்தாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய ஒன்றும் இது கிடையாது. இந்த மாநாடு கூட நடத்தும் போது கூட மதுரையில் விஜயகாந்தோடைய அந்த பிறந்த நாளுக்கு வந்து ஆமாம் அதை கூட மாற்றி இது பண்ணாங்க. வந்து பிறந்த நாளுக்கு எப்படி மாநாடு நடத்தலான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஒன்று விஜயகாந்த் பற்றி பேசினா அதிகம் பேசலாருன்றாங்க. விஜயகாந்த் பற்றி பேசலை அப்படின்னா ஏங்க செந்தூர பாண்டி படத்தில் உங்களுக்கு கை கொடுத்து தூக்குனவர் தானே, அவரை ஏங்க நீங்கள் மறந்துட்டீங்கன்றாங்க. இது விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை தாண்டி இதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். வந்து ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.